கிருஷ்ணகிரியில சூர்யா மீன் கடை வந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா டேம் இருக்கும், அந்த தண்ணி இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போகணும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே ஃபர்ஸ்ட் பாலம் வரும். ஃபர்ஸ்ட் பாலம் வருதா, அப்படியே இடம் சொல்றேன் பாருங்க. அப்படியே இந்த பாலம் ஏறணுன்னே அடுத்த பாலம் வரும். அடுத்த பாலம் தாண்டோன்னையும் அப்படியே இடம் காட்டுறேன் பாருங்க. இங்க அப்படியே மல்லிகைப்பூ, பதினி அப்படி எல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் தாண்டி போனோம். லெப்ட் சைடு பதினி, நொங்கெல்லாம் விற்பாங்க. சாயந்தரம் நேரம் மல்லிகைப்பூ விற்பாங்க இந்த இடத்துல எல்லாம். அப்படி கொஞ்சம் முன்னாடி போனோம். பரவாயில்ல, காலையிலே நேரமா மல்லிகைப்பூ விற்கிறாங்களா? இந்த மல்லிகைப்பூ விற்கிற இடத்துல தாண்டணும். அப்படியே தாண்டி போனோம்னா பாலம் வரும். மல்லிகைப்பூ விற்கிற இடத்த தாண்டோன்னே பாலம் வரும். பாலம் ஏறி இறங்கணுன்னே லெப்ட் சைடு கிருஷ்ணகிரி சூர்யா மீன் கடை. அதாவது இங்கிட்டு பெங்களூர்ல இருந்து வந்தீங்கன்னா, நான் சொல்றது பெங்களூர்ல இருந்து வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோலை தாண்டோன்னே ரைட் சைடு தண்ணி தேங்கும். தாண்டினே பாலம் வரும். பாலம் தாண்டோடனே மல்லிகைப்பூ, நுங்கெல்லாம் வைப்பாங்க. அப்படியே ஒரு சின்ன பாலம் தாண்டோடனே லெப்ட் சைடு கிருஷ்ணகிரி சூர்யா மீன் கடை. இந்த இடத்துல நீ பார்க் பண்ணணும் வண்டியை. இப்படியே பார்க் பண்றேன்னா இல்லை, பார்க் பண்ணிட்டு சூர்யா மீன் கடை இருக்கா, ரெண்டாவது கடை, நடுவு கடை. அதான் கிட்ட வரும்போது ரெண்டாவது கடை சூர்யா மீன் கடை இருக்கா. நம்ம தான் பார்சல் வாங்கிட்டு எர்ணாகுளம் போகணும். டைம் இல்லை. சூர்யா மீன் கடை அவ்வளோதான், வந்தாச்சு. கிருஷ்ணகிரி சூர்யா மீன் கடை வந்தாச்சு. பார்சல் வாங்கிட்டு கிளம்பணும். எர்ணாகுளம் டைமிங்களோடு